அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள், என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட நிலை உருவாகவிருக்கிறது. ஆனாலும் பொருளாதார மேன்மை ஒருபுறம் அதிகரிக்க செய்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் அடிக்கடி நிறைய செலவுகளை எதிர்கொள்வீங்க. திடீர் வரவு திடீர் செலவு அப்படின்னு செலவுக்கும் வரவுக்கும் நிகராகவே இக்காலகட்டம் இருக்க பெறறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான அற்புதங்களையும் பெருமையான மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்த தடைபட்ட காரியங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிடும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும். தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில் நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும். வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி அற்புதமான யோகம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகம் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்க பெற போகிறது. ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்ற ஏற்படலாம். தொழில் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம். தொழில் உத்தியோகம் கல்வியில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்புமுனையாகவே இருக்கும். இது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் உச்சத்தை தொட போகிறீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்ததோ, கால தாமதமாகி கொண்டிருந்ததோ, அது எல்லாமே தங்களுக்கு உடனுக்குடன் நடந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையை செலுத்துவீங்க. பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும். குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உபய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் சென்றிருக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை
நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக வருமானமும் பெருக ஆரம்பிக்கும். தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமாக திடீர் பணவரவு இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் தங்களுக்கு உண்டாக பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசக்கி பிழியக்கூடும். இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம். சிலருக்கு இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். ஜூலை 30 முதல் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவுகளை உண்டாக்கினாலும் கூட இந்த காலம் அப்படிங்கிறது கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வருவாயில தடை இருக்காது. தட்டுப்பாடு இல்லாமல் கையில் பணம் புரளவும் ஆரம்பிக்கலாம். நினைத்த வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும். தங்களுக்கு லாபதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம். வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொழில விரிவு செய்வீங்க. சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கலாம். விவசாயிகள் மேற்கொள்ளும் முயற்சி லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. முன்னேற்ற பாதையில் நடைபோடும் தங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால தங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலக ஆரம்பிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் உண்டாக பெறுவீங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகவே முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும். அந்த முயற்சிகளுக்கு பெரியோரினுடைய ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தான குரு வரவை அதிகரிப்பார். நீண்ட நாள் கனவுகளை நினைவாக்குவார். வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், செல்வாக்கு, பட்டம், பதவி அப்படின்னு கனவுகள் நினைவாக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கூடுங்க. உடல் பாதிப்பு விலக ஆரம்பிச்சிடும். கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அதீத நன்மைகள் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப் பெறலாம். வியாபாரம் தொழிலுக்காக கேட்டிருந்த பணமும் வந்து சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப் பெறுவீங்க. இந்த காலம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள், குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். பொருளாதார நிலை உயரும். நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க. உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும். செலவிற்கு ஏற்ற வரவு வரும். தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கலாம். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வாங்க. எதிர்காலம் பற்றிய அக்கறையும் உண்டாக பெறுவீங்க. அதே சமயம் தங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. குரு இதுவரைக்கும் தங்களுக்கு கொடுத்திருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய போகிறார். அதே போல அலட்சியமாக தங்களை பார்த்தவர்களும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும். வசதி வாய்ப்பு கூடும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். சகோதரர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளும் வெற்றியாகும். அதே
போல் லாபஸ்தானம் பலமடைகிறதுனால பொருளாதார நிலையும் உயரும். பிறருக்கு உதவி செய்திடும் அளவிற்கு தங்கள் நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம். இந்த நேரம் புதிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதே சமயம் இந்த காலம் சாதகமாக கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பண வரவுல இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். பொன் பொருள் சேர ஆரம்பிச்சிடும். வியாபாரிகளுக்கு பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களின் நிலை உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கப்பெறுவீங்க. விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம்.